வணக்கம். இந்த பண தொடர்பான அஃபர்மேஷன் வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பணம்தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிடலாம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் அஃபர்மேஷன் போடலாம். உடம்புக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் போட்டுடலாம். ஆனால் மெயின் நம் வாழ்க்கையை குறிக்கக்கூடியது பணம் தான். அப்போ அந்த பணத்தை சம்பாரிச்சிட்டோம்னா நமக்கான வாழ்க்கை கிடைச்சிருமானா கட்டாயம் 100% கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக உங்கள் திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ தான் உங்களுடைய வருமானம் என்பது உங்களுக்கு கைகூடி வரும். உங்கள் வாழ்க்கையை நினைச்ச வாழ்க்கையை நீங்கள் அடைய முடியும். சுதந்திரமாக வாழ முடியும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா? அப்போ இந்த வீடியோ அஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கடைசி வரைக்கும் என்னுடைய வீடியோஸில் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன், என்ன கருத்து சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக ஆழ் மனதில் இறங்கும். ஓகே? அதனால் நேரத்தை வீணடிக்காமல் முழுமையாக ஆழ்ந்த மூச்சு எடுத்துகிட்டு வீடியோஸ்குள்ளே கவனிங்க. சுலபமாக பணத்தை ஈர்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன். நான் செல்வத்திற்கு தகுதியானவன். என் வருமானம் தினமும் அதிகரிக்குது. என் வருமானம் ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இல்லாமல் பல வழிகளில் என் வருமானம் என்னை நோக்கி வருகிறது. நான் தூங்கும் போதும் என் வருமானம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அறிவுடன் பணத்தை சம்பாதிக்கின்றேன். என் உழைப்பிற்கேற்ற பணம் உறுதியாகவும் நிச்சயமாகவும் கிடைக்கும். என் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகி வருகிறது. நான் வளமான வாழ்க்கையை வாழுகின்றேன். என் மனம் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு அற்புதமான காந்தம். என் முயற்சிகள் வெற்றியாக மாறுகின்றன. நான் நேர்மறையான வழியில் சம்பாதிக்கின்றேன். என் சேமிப்பு தொடர்ந்து அதிகரிக்கிறது. என் முதலீடுகள் அறிவு சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் இருக்கும். நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன. பணம் என்னிடம் சுதந்திரமாக பாய்கிறது. நான் நன்றி உணர்வுடன் இருப்பதால் செல்வத்தை மிக எளிதாக ஈர்க்கின்றேன். என் வாழ்க்கை வளம் பணம் வந்த பிறகு மிகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். நான் வெற்றியை மட்டுமே ஈர்க்கிறேன். என் வருமானத்திற்கு எல்லையே இல்லை. என் திறமை நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் என் வருமானமும் உயர்ந்து காணப்படுகிறது. என் வாழ்க்கையில் பணத்தை சேமிக்கும் பழக்கத்தை எப்போதும் விடாமல் கடைபிடிப்பேன். நான் தன்னம்பிக்கையுடன் இருப்பதால் என்னால் பணம் சம்பாதித்து கொள்ள முடியும். என்னிடம் ஆற்றல் இருப்பதால் என்னால் பணம் சம்பாதித்து கொள்ள முடியும். செல்வம் என்னை நோக்கி வருவதால் நாளுக்கு நாள் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அனைத்தும் எளிதாக கிடைத்து விடுகிறது. நான் நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்கிறேன். நான் கோடீஸ்வரர்கள் மற்றும் பணக்காரர்களுடன் நண்பர்களுடன் இருப்பதால் எனக்கு பணத்தை நோக்கிய ஆற்றல் மிக எளிதாக கிடைக்கிறது. என் இலக்குகள் மிக நனவாகின்றன. என் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு பணம் கிடைக்கின்றது.
நான் ஒரு சாதனையாளன். நான் செல்வ செழிப்பை உருவாக்குகின்றேன். நான் சம்பாதிக்கும் பணத்தை புத்திசாலித்தனமாக சேமித்து பிறகு முதலீடு செய்வதற்காக பிறந்தவன். நான் பணத்தை பொறுப்புடன் நிர்வகிக்கிறேன். என் செலவுகள் அனைத்தும் கட்டுப்பாட்டில் உள்ளன. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சாகிவிடும் சொல்கிறார்கள். அதே மாதிரி உங்கள் பணத்தை அளவுக்கு மீறி செலவு செய்தால் நம் வாழ்க்கையவே இழந்து விடுவோம். அதனால் பணத்தை செலவு செய்யாதீர்கள். என் வருமானத்தில் ஒரு பகுதியை நான் உயிர் வாழும் வரை சேமிக்கிறேன். என் முதலீடுகள் காலப்போக்கில் வளர்கின்றன. என்னுடைய ஆரோக்கியமான சுதந்திரத்தையும் என்னுடைய மன ஆரோக்கியமான சுதந்திரத்தையும் என் வாழ்க்கையின் சுதந்திரத்தையும் நோக்கி போவதற்கு என்னிடம் பணம் கோடி கோடியாக வருகின்றது. என் பணம் அறிவார்ந்த முடிவுகளில் மட்டுமே நான் முதலீடு செய்கின்றேன். நான் புத்திசாலித்தனமான நிதி வாய்ப்புகளை அடையாளம் காண்கின்றேன். நான் அமைதியான வாழ்க்கையும் அமைதியான கோடீஸ்வர வாழ்க்கையும் பெற்று மன நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து பிற உயிர்களையும் பாதுகாத்து கொள்வதற்கு எனக்கு பணம் கிடைத்ததற்கு நன்றி 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 நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அஃபர்மேஷன் கேட்டுட்டு உங்கள் பணத்தை வருமானம் ஒரு வழியில் மட்டும் நம்பி இருக்காதீங்க. 100 திறமைகளை வளர்த்துக்கங்க. அப்படி 100 திறமைகளை வளர்த்துட்டு அந்த திறமையை நோக்கி போங்க. கண்டிப்பாக பணத்தை நீங்கள் ஈர்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம், ஏன்னா நான் நல்லது தான் சொல்லுவேன், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். அப்போ பணத்தை சேமிங்க. பணத்தை சேமித்து ஒரு உண்டியல் வாங்கி நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா, சேமிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் கோல்டு காயினாக எடுங்க. அது கோல்டு காயினாக எடுத்து காயினாக சேவ் பண்ணுங்கள். பணமாக இருந்தால் உங்களுடைய மைண்ட் கிரேவிங்ஸ்லேயே இருக்கும். நம்ம உண்டியல் உடைச்சி வாங்கி சாப்பிட்றலாம், ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இயல்பாக உருவாக்கிட்டு இருக்கும். அந்த மனநிலையை நீங்கள் உடைக்கிறதுக்கு தான் சேமிப்பு பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு பிறகு என்ன பண்ணணும், முதலீடு செய்யணும். முதலீடு தங்கமாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு முதலீட்டில் வகைகள் நிறையா இருக்குது. அதில் எந்த முதலீடு நேர்மறையானதுன்னு பார்த்து அதில் முதலீடு செய்ய பழகிக்கோங்க. அப்படி பழகிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் அருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே மிக சுதந்திரமாகி போயிடும். அப்புறம் உங்களுக்கு பயம் என்பது இருக்காது. அப்போ நண்பர்களே, தயவு செஞ்சு நேரத்தை வீணடிக்காதீங்க. காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நேரம் உயிர் போன்றது. நேரம் எப்படி உயிர் போன்றது. அதை ஒரு உயிராக மதிங்க. உயிர் போனால் திரும்ப வருமா? அதே மாதிரி தான் உங்கள் நேரம் போனால் திரும்ப வராது. தயவு செய்து நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி, நேரம்தான் என்னுடைய வாழ்க்கையையும் என்னை பெற்றெடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கும், உங்கள் அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் என்பது அமையும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க லைக் செஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? மறக்காமல் உங்களுடைய குடும்பத்தினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொண்டு போகிறோம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் போடுவோம். ஓகேவா? அஃபர்மேஷன், மோட்டிவேஷன், ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயம், லைஃப் மாற்றக்கூடிய லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே வீடியோஸ் இனி வருங்காலத்தில் வரும். ஸோ
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்யூச்சருக்கு உதவும். ஓகே, மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம். நன்றி. தன்னம்பிக்கையோடு இருங்க.